ஓம் சாந்தி 10-2-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையின் மூலம் உங்களுக்கு எந்த அத்வைத்த வழி, ஒரு வழி கிடைத்து கொண்டிருக்கிறதோ அந்த வழியில் நடந்து கலியுக மனிதர்களை சத்யுக தேவதைகளாக ஆக்கக்கூடிய உயர்ந்த காரியம் செய்ய வேண்டும். கேள்வி: அனைத்து மனிதர்களும் ஏன் துக்கமானவர்களாக ஆகியிருக்கிறார்கள்? அதற்கான மூல காரணம் என்ன? பதில்: ராவணன் அனைவரையும் சாபத்திற்கு ஆளாக்கிவிட்டான். ஆகையால் அனைவரும் துக்கமானவர்களாக ஆகியிருக்கிறார்கள். தந்தை ஆஸ்தி கொடுக்கிறார், ராவணன் சாபம் கொடுக்கிறான் என்பது உலகத்திற்கு தெரியாது. தந்தை ஆஸ்தி கொடுத்ததினால்தான் பாரதவாசிகள் இந்த அளவிற்கு சுகமானவர்களாக, சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆனார்கள், பூஜைக்குரியவர்களாக ஆனார்கள். சாபம் அடைவதினால் பூஜாரிகளாக ஆகிவிடுகிறார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் இங்கு மதுபனத்திற்கு பாப்தாதாவிடம் வருகிறார்கள். ஹாலுக்குள் நுழைகின்ற போது முதலில் சகோதர சகோதரிகள் அமர்ந்திருப்பதை பார்க்கிறார்கள். பிறகு பாப்தாதா வந்திருப்பதை பார்க்கிறார்கள் என்றால் தந்தையின் நினைவு வருகிறது. நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள் மற்றும் பிராமணிகள். எல்லையற்ற தந்தையிடம் இருந்து அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. ஆகையால் அனைத்து பக்தர்களும் பகவானிடம் என்ன விரும்புகிறார்கள்? ஜீவன் முக்தி. இப்பொழுது இருப்பது ஜீவன் பந்தனம். அதாவது அனைத்து பக்தர்களும் பகவானிடம் ஜீவன் முக்தி விரும்புறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க? அவங்களுடைய வாழ்க்கை இப்போ பந்தனத்துல இருக்கு, ஜீவன் பந்தனத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எனவே வந்து இந்த பந்தனத்திலிருந்து விடுவியுங்கள் என்று அனைவரும் தந்தையை நினைவு செய்கிறார்கள். இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். தந்தை வந்து அரைக்கல்பத்திற்கான ஆஸ்தி கொடுக்கிறார், ராவணன் சாபம் கொடுக்கிறான் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். நாம் அனைவரும் ராவணனுடைய சாபத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் என்பது உலகத்திற்கு தெரியாது. இப்போது பாபா நம்மை சுத்தமான புத்தியுடையவர்களாக ஆக்குகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ராவணன் அசுத்தமான புத்தியுடையவர்களாக ஆக்குகிறான். முக்கியமான விஷயம் இதுதான். அதாவது சொல்லுவாங்களே, முக்கியமான இடத்துல மெயின் ஸ்விட்சில் கை வச்சுட்டாங்க அப்படின்னு. அது போல ராவணன் மெயின் ஸ்விட்ச்லேயே கை வச்சுட்டான். அதாவது புத்தியே அசுத்தமாக்கிட்டான். எப்போ புத்தி அசுத்தம் ஆயிடுறதோ அப்போ ஒவ்வொரு செயலும் என்ன ஆயிடுது? கீழானதாக ஆயிடுது இல்லையா? இதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்றார். சத்யுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையானவர்கள், இங்கு இருப்பவர்கள் தூய்மையற்றவர்கள். ஆத்மாக்களாகிய நாம் இனிமையான வீடு, பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அங்கு சுகதுக்கத்திலிருந்து விடுபட்டு இருப்பீர்கள். பிறகு சத்யுகத்தில் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தகுதியானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். குறிக்கோள் மிக சரியாக முன்னால் இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலம் உடையவர்கள், அவர்கள் புஜபலம் உடையவர்கள். நீங்களும் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் டபுள் அஹிம்சையாளர்களாக இருக்கிறீர்கள். அதாவது நீங்க உலகத்திற்கே எஜமானர்களாக ஆகிறதுக்கு தகுதி அடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த தகுதி அடையணும்னா முதல்ல நம்ம முன்னாடி குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோள் இருந்தால்தான் இது போல ஆகணும்னு நம்ம முயற்சியே செய்ய முடியும். கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
அப்போ குறிக்கோள் இருக்கணும். 2வது அந்த குறிக்கோள் அடையிறதுக்கு ஏதாவது திறமையோ, சக்தியோ இருக்கணும். ஆகல உங்களிடம் இருக்கிறது யோக பலம் அப்படின்றார். நீங்களும் யுத்த மைதானத்துல தான் இருக்கீங்க. ஆனால் டபுள் அஹிம்சையாளர்கள் அப்படின்னு சொல்றார். நீங்கள் அனைவரும் நாயகனாகிய என்னுடைய நாயகிகள். பக்தி மார்க்கத்தில் நாயகனாகிய என் ஒருவனை தான் நினைவு செய்து வந்தீர்கள். இப்பொழுது நான் கூறுகிறேன், இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக மட்டும் ஆகுங்கள் மற்றும் யதார்த்தமான முறையில் நினைவு செய்யுங்கள். பிறகு நினைவு செய்வதில் இருந்தே நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். அதாவது அரைக்கல்பமா நீங்க என்ன நினைச்சிட்டு வந்தீங்க. இப்போ நான் சொல்றேன், இந்த கடைசி ஜென்மத்துல ஒரு ஜென்மத்துல மட்டும் தூய்மையாக இருங்க, என்னை நினைவு செய்யுங்க. அதுக்கப்புறம் அரைக்கல்பத்திற்கு நீங்க நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த நினைவு செய்வதில் இருந்து நீங்க விடுபட்டு விடுவீங்க அப்படின்றார். சத்யுகத்தில் நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. துக்கத்தில்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். இது நரகம். இதை சொர்க்கம் என்று சொல்வதில்லை அல்லவா? நம்மளையே கேட்கிறார், இது சொல்லலாமா? இந்த உலகத்தை போய் சொர்க்கம்னு சொல்லலாமா? எங்க பார்த்தாலும் துக்கம் இருக்கு, அசாந்தி இருக்கு, நோய் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. இதை போய் யாராவது சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க அப்படின்றார். ஆனால் பெரிய பெரிய மனிதர்கள், யார் செல்வந்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்க? நமக்கு இதுவே சொர்க்கம் என்று நினைக்கிறார்கள். ஏன் அப்படி நினைக்கிறாங்க? அதுக்கும் காரணம் இருக்கு. விமானம் போன்ற வசதிகள் அனைத்தும் இருக்கிறது, ஆகையால் இதுதான் சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் தந்தையின் மூலம் மீண்டும் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நம்முடைய மாளிகை தங்கத்தில் இருக்கும். வாசற் கதவிலும் தங்கம் பதிக்கப்பட்டிருக்கும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், நாங்க சொர்க்கத்துல இருக்கிறோம், எங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடு இருக்கு பாருங்க, எத்தனை வீடுகள் இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா கட்டியிருக்கிறோம் பாருங்க, என்னென்ன நாங்க சுவர்கள்ல பதிச்சிருக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாபா நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார், உண்மையான சொர்க்கத்திற்கு நீங்க தான் எஜமானர்களாக ஆக போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே மாளிகைகள் கூட தங்கத்துல இருக்கும், வாசற் கதவுல கூட தங்கம் பதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றார். அப்போ அந்த ஆன்மீக போதையில இருக்கணும். அவங்க எவ்வளோ குருட்டு நம்பிக்கையில என்னென்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த குஷியில இருக்கணும். யார் தந்தைக்கு உதவியாளராகி தந்தையின் சேவை செய்கிறார்களோ அவர்களுடைய மாலைதான் உருவாகிறது. அதாவது பக்தி மார்க்கத்துல மாலையை வச்சு உருட்டிட்டு இருப்பாங்க இல்லையா? வெற்றி மாலை, வைஜெயந்தி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருடைய மாலைன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால பாபா புரிய வச்சிட்டு இருக்கார், யார் சங்கம யுகத்துல தந்தைக்கு உதவியாளராகி தந்தையின் சேவை செய்யறாங்களோ அவங்களுடைய மாலை தான் உருவாகுது. இப்பொழுது உங்களுக்கு மாலையின் முழு ஞானமும் இருக்கிறது. வேறு யாருக்கும் இந்த ஞானம் இல்லை. இந்த நிராகார மரம் எப்படி இருக்கிறது, இந்த மனித சிருஷ்டி மரம் எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. படிப்பில் கவனம் செலுத்தவில்லை என்றால் தேர்வில் ஃபெயிலாகி விடுவீர்கள். படித்து படிப்பித்து கொண்டே இருந்தால் குஷியும் இருக்கும். ஒருவேளை விகாரத்தில் விழுந்துவிட்டால் மற்ற அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். ஆத்மா எப்பொழுது சுத்தமான தங்கமாக ஆகிறதோ அப்பொழுதுதான் அதில் நன்றாக தாரணை ஆகிறது. எல்லையற்ற தந்தை கூறுகிறார், இல்லறத்தில் இருந்தாலும் இந்த கடைசி பிறவியில் எனக்காக தூய்மை ஆகுங்கள். குழந்தைகளிடம்
இந்த யாசிப்பை யாசிக்கிறேன். பாபா எவ்வளோ இறங்கி வந்து நமக்காக என்னென்ன வார்த்தைகள் சொல்றார் பாருங்க. ஆகையால நமக்குள்ளத்துல என்ன வரணும்? கண்டிப்பா நம்ம தூய்மையாகி பாபாவின் உதவியாளர்களாக ஆகியே தீரணும். அந்த நிலை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரணும். தாமரை மலர் போல் தூய்மையாகுங்கள், மேலும் என்னை நினைவு செய்யுங்கள். அப்போது இந்த ஜென்மத்திலும் தூய்மையாகுவீர்கள். மேலும் நினைவில் இருப்பதினால் பழைய பாவ கர்மங்களும் அழிந்து போகும். இது யோக அக்னி ஆகும். இதன் மூலம் ஜென்ம ஜென்மாந்தரத்தின் பாவங்கள் எரிந்து போகும். மற்றபடி தண்ணீர் நதிகளில் குளிப்பதினால் தூய்மையாக முடியுமா என்ன? இந்த நதிகள் எப்படி பதித்த பாவனி ஆக முடியும்? நதிகளோ கடலிலிருந்து உருவாகிறது. அப்படியென்றால் முதலில் கடல்தான் பதித்த பாவனியாக இருக்க வேண்டும் அல்லவா? அதாவது மனிதர்கள் நதிகள்தான் பதித்த பாவனி. ஆகையால நதிகள்ல போய் குளிச்சிட்டோன்னா தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆயிடுவோம்னு நினைச்சிட்டு குளிக்கிறாங்க. அதுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். யோக அக்னி வேணும். அப்படியே யாரும் தூய்மை ஆயிட முடியாது. அந்த நதிகள் எங்கிருந்து உருவானது? கடலில் இருந்து தானே. அப்போ முதல்ல கடல் தானே பதித்த பாவனியாக இருக்கணும். ஆகையால என்னை நினைங்க, யோக பலத்தின் மூலமா நீங்க தூய்மை ஆயிடுவீங்க அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், வெற்றி மாலையில் வருவதற்கு தந்தைக்கு உதவியாளர்களாகி சேவை செய்ய வேண்டும். ஒரு நாயகனுடன் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய அக்யூரேட் குறிக்கோளை, அதாவது மிக சரியான குறிக்கோளை முன்னால் வைத்து முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். டபுள் அஹிம்சையாளராகி மனிதனை தேவதையாக்கும் உயர்ந்த காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம், வெற்றி உணர்வின் போதையின் மூலம் சதா முக மலர்ச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். வெற்றி ரத்னங்களின் ஞாபகார்த்தமாக தந்தையின் கழுத்தில் மாலையாக இன்று வரையிலும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது. எனவே சதா நாம் தந்தையின் கழுத்து மாலை வெற்றி ரத்தினம் என்ற போதை இருக்கட்டும். நாம் உலகத்தின் எஜமானரின் குழந்தைகள். நமக்கு கிடைத்தது வேற யாருக்கும் கிடைக்க முடியாது. இந்த போதை மற்றும் குஷி சதா நிலையாக இருந்தது என்றால் எந்த விதமான கவர்ச்சியாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி இருப்பீர்கள். யார் சதா வெற்றியாளர்களோ அவர்கள் சதா முக மலர்ச்சியுடன் இருப்பார்கள். ஒரு தந்தையின் நினைவின் ஈர்ப்பில் மட்டுமே ஈர்க்கப்பட்டிருப்பார்கள். ஸ்லோகன், ஒருவர் நினைவில் மூழ்கி விடுவது என்றால் ஏகாந்தவாசி ஆகுவதாகும். அவ்யக்த சமிக்ஞை. இப்போது அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் தைரியம் கொடுத்து கொண்டே இறுதி நேரத்தை அருகில் கொண்டு வர வேண்டும் என்ற சங்கல்பம் செய்யுங்கள். ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் எப்பொழுது நினைவை நினைவு சொரூபத்தில் கொண்டு வருகிறீர்களோ அப்பொழுதுதான் அது நடக்கும். அதாவது பாபாவை நினைக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா சதா அந்த நினைவின் ஸ்வரூபத்துல இருக்கிறதில்ல. ஆகையில பாபா அழகா எப்பொழுது நினைவு சொரூபமாக மாறிடுறதோ, என்ன செய்துட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா பாபா நினைவு இருந்துகிட்டே இருக்குமோ
அப்போதான் அது நடக்கும்ன்றார். அந்த இறுதி நேரத்தை அருகில் கொண்டு வரக்கூடிய காரியம் நடக்கும், அனைவருக்கும் முக்தி கிடைக்கும். எங்கு ஒற்றுமை மற்றும் உறுதித்தன்மை இருக்குமோ அங்கு அசம்பவமும் சம்பவம் ஆகிவிடும். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. ஆவோ உனக்கு சமம் ஆவோ.